பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கம் மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் கீழ்க்கண்ட குறைபாடுகளை நீக்க கோரி பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தின் மாநில நிர்வாக குழு கூட்டம் சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு டாஸ்மாக் ஊழியர்கள் சம்பந்தமாக பல்வேறு பிரச்சினைகள் பற்றி கலந்தாய்வு செய்து பின்வரும் முடிவுகளை அறிவித்துள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 20 வருட காலமாக கொத்தடிமைகள் போல் தமிழக அரசுக்கு வருவாய் ஈட்டி தரும் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் சமீபகாலமாக துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்படுவதும் பயங்கர ஆயுதங்களால் வெட்டப்படுவதும் கத்தியால் குத்தப்படுவதும் வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது. இது போன்ற நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திட தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து இது போன்ற சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தி ஊழியர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். இது போன்ற செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளை உடனடியாக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் நிரந்தரமாக அடைத்தி ஆவண செய்து தர வேண்டும். இப்படி செய்யாவிடில் அரசுக்கு நிரந்தர வருமானத்தை ஈட்டி தரும் டாஸ்மாக கடை பணியாளர்களின் உயிர் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி விடும். மேலும் ஏற்கனவே ஊழியர் பற்றாக்குறையினால் கடைகளில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆள்சாகி பணிபுரிந்து கொண்டிருக்கும் டாஸ்மாக் கடை பணியாளர்களுக்கு பேரிடியாக தற்போது காலி பாட்டில்களை சேகரிக்க தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உத்தரவிட்டிருப்பது மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளது. இவ்வாறு இதனை செய்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அரசு இருக்கும் பொழுது மேற்கண்ட வேலைகளுக்கு என தனியாக ஆட்களை நியமித்து காலி பாட்டில்களை எடுக்க தனியாக இடத்தினை உருவாக்கி அந்த பணியினை செய்திடல் வேண்டும். மேலும் நுகர்வோருக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தாமல் பாட்டிலுக்கு ரூபாய் 10 கூடுதலாக பெற்று கொண்டு பாட்டில்களை விற்பனை செய்து திரும்ப கொடுக்கும் போது அந்த 10 ரூபாயை நுகர்வோருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி உள்ளது. பாட்டினுக்கு எம்.ஆர்.பி விலையுடன் சேர்த்து நுகர்வோர் புன கொடுத்திடும் போது இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் வாழியர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது. இது போன்ற பிரச்சனைகளை உடனடியாக கலைந்திட கீழ்க்கண்ட தீர்மானங்களை மாநில நிர்வாக குழு கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றி தங்களிடம் சமர்ப்பித்து இதனை அரசிற்கும் டாஸ்மாக நிர்வாகத்திற்கும் கொண்டு சென்று பிரச்சனைகளை தீர்த்திட ஆவண செய்திடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.